ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். மீண்டும் நம்ம பிராண்ட் நியூ மாருதி சுசுகி பிரேசா ஃபேஸ் லிஃப்ட் கூட தான் இருக்கும். இது என்ன வேரியன்ட் அப்படின்னு கேட்பீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து லான்ச் அன்னைக்கே வந்து ZXi Plus வேரியன்ட் வந்து ரிவ்யூ போட்டோம். அதை தொடர்ந்து ZXi வேரியன்ட் டர்போ அதனுடைய ரிவ்யூ வந்து போட்டோம். இது என்ன வேரியன்ட் அப்படின்னு கேட்பீங்க. டர்போ சீரீஸில் VXi வேரியண்ட்டுங்க. அதாவது மாருதி சுசுகி பிரேசா அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு ரோட்டில் பார்த்தாலே பெரும்பாலும் VXi வேரியண்ட் தான் ரோட்டில் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி, மக்களுடைய சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம் VXi வேரியண்ட். அந்த VXi வேரியண்ட்டை இப்போ இன்னும் அஃபோர்டபுள் ஆக்கிட்டாங்க. இந்த வண்டியோடைய இது வந்து டர்போ பெட்ரோல் வண்டி, டர்போவில் VXi வேரியண்ட். இதனோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் என்னன்னு கேளுங்களேன். மேலே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்கே உங்களுக்கு 9 lakhs கீழே தான் வருதுங்க. அப்படின்னு இருக்கும்போது ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 10.2 10.3லே வந்து முடிஞ்சிருது VXi டர்போ. ஆனால் இதில் நீங்கள் டர்போ பெட்ரோல் எடுத்தீங்கன்னா தான் வேல்யூ ஃபார் மணி. ஏன்னா அதில் அதிகமாக ஃபீச்சர்ஸ் வருது. இதில் உங்களுக்கு 1.5 அந்த 4 சிலிண்டர் என்ஜின் கிடைக்குதுங்க. ஆனால் அதனோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா அது வந்து அதிகமாக இருக்குது. காரணம் அது வந்து பெரிய என்ஜின்ங்கிறதுனால டாக்ஸேஷன் மாறுது, அதுக்கேற்ற மாதிரி ஆன் ரோட் ப்ரைஸுமே மாறுது. ஸோ இதில் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு VXi வேரியண்ட்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 வேர்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒன்று டர்போ பெட்ரோலில் மேனுவல், அதுக்கப்புறம் நான் டர்போ 1.5 என்ஜினில் மேனுவல், நான் டர்போ 1.5 என்ஜினில் ஆட்டோமேட்டிக், அண்ட் ஃபைனலாக 1.5 என்ஜினில் CNG அப்படி 4 வேர்ஷன்ஸ் இருக்குது. 4 வேர்ஷன்ஸோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் நீங்கள் பார்க்கலாம், அப்படியே ஆன் ரோட் ப்ரைஸும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் மோஸ்ட் அஃபோர்டபுள் அண்ட் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணிங்கிறது டர்போ பெட்ரோல் வண்டி, 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட வருது இந்த இன்ஜின். ஸோ இதனுடைய வாக்ரவுண்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மேனுவல் வெர்ஷன் VXiக்கும் 1 லிட்டர் மேனுவல் வெர்ஷன் டர்போ பெட்ரோல் VXiக்குமே என்னென்ன ஃபீச்சர்ஸில் வித்தியாசங்கள் இருக்குது, இந்த டர்போவில் உங்களுக்கு அடிஷனலாக என்ன கிடைக்குது, விலை கம்மியாக இருந்தாலும் என்னென்ன அட்வான்டேஜஸ், அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டீடைல் வாக் ரவுண்டுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி இந்த VXi நியூ பிரேசா நமக்கு வாக் ரவுண்ட் ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது ABT மாருதி சுசுகி அரினா ஷோரூம் இங்கே உடுமலைப்பேட்டையில். ஸோ அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். எல்லா மாருதி கார்களுமே அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. இவங்க கிட்ட எல்லா வேரியன்ஸுமே இருக்குது. தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ வாங்க உள்ளே போயிடலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்குறது தான், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோட டீடைல் ரிவ்யூஸுமே நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலில் நீங்கள் டீடைல்டாக பார்க்க முடியும். உங்களோட சப்போர்ட் தான் இன்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ VXi டர்போ இதில் என்ன பெனிஃபிட்ஸுங்கிறத பார்த்துலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க புது ஃபேஸ் லிஃப்டட் மாருதி சுசுகி பிரேசாவுடைய VXi டர்போ வேரியண்ட். எஸ், இது வந்து டர்போ வேரியண்ட்னு ஏன் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியே நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க VXi வேரியண்ட் மாதிரியே இல்லையே, இதில் அலாய் வீல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. எஸ், அந்த மாதிரி தாங்க. சில பல அட்வான்டேஜஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த டர்போ வேர்ஷனுக்கு மட்டும்தான் கிடைக்குது, விலை குறைவாக இருந்தாலுமே. சரிங்களா, இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ஜின் ஸ்பெக்ஸ் வந்து பேசிடுவோம். ஸோ டர்போ பெட்ரோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இது வந்து புது என்ஜின், பிரேசாவுடைய சீரிஸ்க்கு இது வந்து புது என்ஜின். 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ சார்ஜ்டு GDI கேசோலின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் பூஸ்டர் ஜெட் பெட்ரோல் என்ஜின் இப்போ வந்து கிடைக்குது. 110 PS மேக்ஸிமம் பவர், 170 Nm மேக்ஸிமம் டார்க் அண்ட் 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆட்டோமேட்டிக் இல்லை, ஆனால் மேனுவல் மட்டும்தான். அதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கும் வேணும், CNGயும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரிலையபிளான 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் ரீஃபைன்டு 4 சிலிண்டர் 1.5 லிட்டர் இன்ஜின் கிடைக்குது. அது உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் பவர் கம்மி தான். 103 PS மேக்ஸிமம் பவர், 138 Nm மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கும் 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் எப்பயும் போல் உங்களுக்கு வந்து 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் வேணும்னா அந்த 1.5 என்ஜினுக்கு தான் கிடைக்குது. அதே மாதிரி CNG என்ஜின் ஆப்ஷனுமே 1.5 என்ஜினுக்கு தான் கிடைக்குதுங்க. ஓகே ரைட், இதுதான் என்ஜினோடைய ஸ்பெக்ஸ். அடுத்தது வாங்க லுக்ஸ்குள்ளே போயிடுவோம். ஸோ லுக்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது ஜென்ரலாகவே ஒரு VXi வேரியண்ட் தான். அதனால ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் எனக்கு வந்து தெரியல. ஓகே, லுக்கு வந்து இப்போ ஃபேஸ் லிஃப்ட் மாடலுக்கு ஏற்ற மாதிரி டோட்டலாகவே சேஞ்ச் ஆகியிருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இங்கே மேலே இந்த தனியான இந்த கிரில்லோடைய டிசைன், ஒரு ப்ரீமியமான அந்த மெட்டாலிக் ஃபினிஷோட வரக்கூடிய அந்த கிரில் ஃபினிஷ் அது இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க. ஆனால் VXi வேரியண்ட் பழைய VXi வேரியண்ட்லேயே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் எப்பயும் போல் வர்றது. ZXi போனீங்கன்னா உங்களுக்கு LEDs வரும், ஆனால் இதில் உங்களுக்கு ஹாலோஜன் தான் வருது. பட் ஸ்டில் ஓகே. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர் ZXi வேரியண்ட்டில் பார்த்தோம், ஆனால் இதில் இல்லை. இதில் அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து ஃபாக் லேம்ப்ஸ்க்கு ப்ரொவிஷன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இங்கே அந்த சில்வர் ஃபினிஷ், அந்த புல்பார் லுக்கோட அந்த அக்ரெசிவான அந்த ஃப்ரண்ட் பம்பர் டிசைன் VXi வேரியண்ட்லேயும் உங்களால் பார்க்க முடியும். இதில் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் இல்லை. சரியா, அடுத்தது சைட் ப்ரொஃபைலுக்கு வரும்போது தான் இதில் உங்களுக்கு தெளிவான மாற்றங்கள் தெரியும். ஏன்னா இதில் நீங்கள் நான் டர்போ வேர்ஷன் VXi எடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வராது, 16 inch ஸ்டீல் வீல்ஸ் வித் வீல் கவர்ஸ் தான் வரும். ஆனால் இதில் நீங்கள் டர்போ ஆப்ஷன் எடுத்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அலாய் வீல்ஸே கிடச்சிருது. நம்ம ZXiயில் பார்த்தா அதே சேம் 16 inch பிளாக் கலர், அதாவது டார்க் கிரே கலர் அலாய் வீல்ஸ், பெயிண்டட் அலாய் வீல்ஸ்னு சொல்லுவாங்க இதை. இந்த அலாய் வீல்ஸ் உங்களுக்கு VXi வேரியண்ட்லேயே கிடைக்கிறது ஒரு அட்வான்டேஜ். டயர் சைஸ் ஆஸ் யூஷுவல் சேமாக தான் வந்து கொடுக்குறாங்க, ஒன்றும் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. டயர் சைஸ் எங்கே
இங்கே நீங்கள் பார்க்கலாம் 215/60 R16 அதான் டயர் சைஸ். ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது, ரியலில் ட்ரம் பிரேக்ஸ் இருக்குது. ஆனாலும் ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இல்லோல்ட் அசிஸ்ட், அந்த ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே எல்லா வேரியண்ட்லையும் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க பிரேஸாவை பொறுத்தவரை. அதுக்கு அடுத்த மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இல்லை, ஏன்னா ரிக்வஸ்ட் சென்சர் இல்லைங்கிறது தெரியும். அண்ட் ORVMஸில் LED இண்டிகேட்டர்ஸ் இருந்தாலுமே இதில் உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த வேரியண்ட்டில் கிடைக்காது. அது ZXi வேரியண்ட்டில் டர்போ வெர்ஷன்ஸுக்கு கிடைக்குது. மேலே ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் ரெயில்ஸ் இல்லை, அதே மாதிரி எலக்ட்ரிக் சன் ரூஃப் இல்லை. அதெல்லாம் இந்த VXi LXi வேரியண்ட்ஸ்க்கு வராது. ஆனால் ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பர் விஷயம். அண்ட் மெயினாக இன்னொரு விஷயம், பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரியர் விண்ட்ஷீல்டில் டீஃபாகர் இருக்குது. நான் டர்போ 1.5 வெர்ஷனில் VXi வேரியண்ட் எடுத்திங்கன்னா ரியரில் கேமராவும் கிடைக்காது, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இருக்காது. டர்போ வெர்ஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிரும். எஸ், இங்கே டர்போ அப்படிங்கிற பிராண்டிங் நீங்கள் பின்னாடி பார்க்க முடியும். ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டமோடு வரக்கூடிய டர்போ பூஸ்டர் ஜெட் என்ஜின் இது. ஸோ மைலேஜும் நல்லா வந்து கிளைம் பண்ணுறாங்க மாருதி சுசுகி. மற்றபடி ஓவரால் வண்டியோடைய எக்ஸ்டீரியர் லுக்கெல்லாம் ரெகுலர் VXi வேரியண்ட் மாதிரி தான் இருக்குது, அலாய் வீல்ஸை தவிர்த்து. ஓகே, ஸோ ஓவரால் எக்ஸ்டீரியர் இப்படி தான் இருக்குது, நல்லா இருக்குங்க. இந்த வேரியண்ட்லேயே இது ரிவர்ஸ் கேமரா, அலாய் வீல்ஸ் எல்லாம் வந்துடுறது ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டராக இருக்குது. இப்போ இனிமேல் கேபினுக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. ஆல்ரைட், VXi டர்போ வேரியண்ட்டோடைய கேபின் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி காமனான விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ். ஸோ சீட்ஸ் நம்ம ஏற்கனவே ZXi வேரியண்ட்டில் பார்த்தது போல் சேமாக தான் இருக்குது. ஃபேப்ரிக் அப்போல்சரி பிளாக் அண்ட் ப்ரௌன் அப்படிங்கிற தீமில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல கம்ஃபர்டபுளான பெரிய சீட்ஸாக தான் இருக்குது, ஃப்ரண்ட் சீட்ஸ் ரெண்டுமே. சரியா? அண்ட் டிரைவர் சீட்டை பொறுத்தவரை ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுதுங்க. VXi வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு கிடச்சிருது. ஸோ அதுக்கான லீவர் தான் இது. தட் இஸ் ஆல்சோ குட் திங். ஆனால் கீ அப்படிங்கிற விஷயத்துலேருந்து மாறுது உங்களுக்கு. ZXi வேரியண்ட்டில் நீங்கள் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதில் உங்களுக்கு கீ ஹோல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. ரெண்டுமே ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங், பழைய டைப் மாருதி சுசுக்கியோடைய டிப்பிக்கல் நார்மல் சென்ட்ரல் லாக்கிங் கீஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. தெரிஞ்ச விஷயம், ஸ்டில் ஓகே. ரைட், வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, ஸோ இதோ நான் வந்து பவர் ஆன் பண்ணி டிஸ்பிளேஸ் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். அப்படின்னா இதில் நீங்கள் எடுத்த உடனே கண்டுபிடிக்கலாம், ஃபுல் கலர் டிஸ்பிளே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கிடையாது உங்களுக்கு. இது பழைய VXiல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிசைன் தான். சென்டரில் ஒரு மோனோக்ரோம் MID மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே, சென்டரில் மோனோக்ரோம் பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுலேயே உங்களுக்கு தேவையான டீசெண்டான இன்ஃபர்மேஷன் இருக்குது. ரேஞ்ச், மைலேஜ், ட்ரிப் மீட்டர்ஸ் அதெல்லாமே இருக்குது. எந்த ஒரு குறையும் இல்லை. என்னென்னா கலர் டிஸ்பிளே இருந்ததுன்னா அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் இல்லை, VXiல அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸ்டில் பரவாயில்ல, ஓகே. டச் ஸ்க்ரீன் சிஸ்டமும் சேமாக தான் இருக்குது. இது வந்து ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ அப்படிங்கிற டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். இது நம்ம ZXi வேரியண்ட்லேயும் இதே தான் பார்த்தோம். மீதி எர்டிகா, பெலினோ இந்த மாதிரி கார்ஸுடைய மிட் வேரியன்ட்ஸில் எல்லாமே இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் தான் வருது. ஆனால் VXi நீங்கள் நான் டர்போ எடுத்திங்கன்னா ரிவர்ஸ் கேமரா வராது. டர்போ ஆப்ஷன் எடுத்திங்கன்னா ரிவர்ஸ் கேமரா வரும். ஓகேவா? ஸோ இது ரிவர்ஸ் போடுறேன். எஸ், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இதுவும் நீங்கள் பார்க்க முடியும். டர்போ VXi எடுத்திங்கன்னா ரிவர்ஸ் கேமரா உங்களுக்கு அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் ஆட் ஆகிற என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் இந்த பட்டனுங்க. ஓகே, எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ORVMs வந்து ஏற்கனவே VXiல இருக்குது. ஆனால் எலக்ட்ரானிக் பவர் ஃபோல்டிங் ஆப்ஷன் வந்து VXi டர்போக்கு மட்டும்தான் கிடைக்குது. VXi வெர்ஷன்ஸை பொறுத்தவரை நீங்கள் டர்போவில் NA, CNG வேறு எந்த வெர்ஷன் எடுத்தாலுமே இந்த பவர் ஃபோல்டிங் ஆப்ஷனும் வராது ORVMஸை பொறுத்தவரை. மற்றபடி ஆல் 4 பவர் விண்டோஸ் காமனான ஃபீச்சர் தான். அண்ட் ஒன் டச் டவுன், ஒன் டச் அப் ஃபீச்சர் டிரைவர் விண்டோவுக்கு எப்பவும் போல் இருக்குது. அண்ட் எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் ORVMs கூடவே இங்கே நீங்கள் பார்க்கலாம் ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன், என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் AC VXi வேரியண்ட்லேருந்து எப்பவும் போல் உங்களுக்கு கிடச்சிருதுங்க. ஸோ ஆட்டோ ஏசின்னு இருக்கும்போது நீங்கள் ஹைவேஸில் ஓட்டும்போது ஆட்டோவில் போட்டு ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் பெட்டர் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். கம்ப்ரஸர் அதுக்கேற்ற மாதிரி ஏர்லியாகவே கட் ஆஃப் ஆகும், டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி சென்ஸ் பண்ணிக்கும். சரியா? அதை தாண்டி இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில் உங்களுக்கு வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது. அண்ட் கார் ரீதியான டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் வேணாலுமே இதில் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ மற்றபடி இட்ஸ் ஆல் ஓகேங்க. தேவையான ஃபீச்சர்ஸ், வசதிகள் எல்லாமே இந்த வேரியண்ட்டில் கிடச்சிருதுங்கிறது ஒரு அட்வான்டேஜ். ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே கனெக்ட் பண்ணிங்கன்னா வாய்ஸ் கமெண்ட்ஸ் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் இருக்குதுல. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ARVM தான். அண்ட் இங்கே உங்களுக்கு லைட்டிங் இங்கே கிடையாது. காரணம் இதில் சன்ரூஃப் இல்லை. அதுக்கு பதிலாக சென்ட்ரலி மவுண்டட் கேபின் லேம்ப் ஒன்று கண்ணுன்னு மஞ்சள் பல்பு கேபின் லேம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது தெரிஞ்ச விஷயமா இருக்குது. தென் நல்ல விஷயம் என்னென்னா எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே இந்த புது பிரேஸாவை பொறுத்தவரை டோர்ஸில் சாஃப்ட் ஃபேப்ரிக் பேடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் முழங்கை வைக்கிற இடம் வலிக்கக்கூடாது, கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக. அதுவும் வந்து ஒரு ப்ளஸ். அண்ட் பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது. இது ப்ரௌன் பேட்ச், இதுவுமே அதே சேம் ஹார்ட் டெக்ஸ்டரைஸ் பிளாஸ்டிக் தான். மேலேயுமே ஹார்ட் பிளாஸ்டிக் தான்.
அந்த மெட்டாலிக் சாட்டின் ஃபினிஷ் எல்லாமே ZXi ப்ளஸ் வேரியண்ட்டில் மட்டும்தான் கிடைக்குதுங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். கீழே இங்கே வயர்லெஸ் சார்ஜிங் இல்லை, ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு USB கனெக்டிவிட்டி போர்ட் அண்ட் 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது தெரிஞ்ச விஷயம். அண்ட் ஃபோன்ஸ் வைக்கிறதுக்கு இங்கே தாராளமான ஸ்பேஸ் இருக்குது, அதில் எந்த குறையும் இல்லை. 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இப்போ எல்லா பிரேசா வெர்ஷன்ஸ்க்குமே அஃபிஷியலி ஸ்டாண்டர்ட் தான். சிஎன்ஜி வண்டி எடுத்தாலுமே 6 ஸ்பீடு தான், அது என்ன என்ஜினோட வருது. இங்கே உங்களுக்கு சென்டர் கன்சோலில் நிறைய கப் ஹோல்டர்ஸ், நிறைய ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து கிடச்சிருது. ஆம்ரெஸ்ட்டுங்கிறது ZXi ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் கிடைக்குது, அது ஒரு வருத்தம். ஸ்டில் ஓகே. க்ளவ் பாக்ஸ் ஒரு டீசெண்டான சைஸ், கூலிங் வசதி இல்லை, வருத்தம். ஸ்டில் ஓகே. சரி, இதுதான் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். ஓஎஸ் கடைசியாக இங்கே நீங்கள் பார்க்கலாம், வேனிட்டி மிரர் ஒரு லிட்டோட கொடுத்துருக்காங்க. VXi வேரியண்ட்லேயே இது வருது, சர்ப்ரைஸ் என்னை பொறுத்தவரை. இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ZXi வேரியண்ட்டில் நீங்கள் டர்போ எடுத்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வரும், ஆனால் இந்த வேரியண்ட்டில் அது இல்லை. அதே மாதிரி டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீலுங்கிறது எல்லா வேரியண்ட்லேயும் ஸ்டாண்டர்ட் தான். டெலஸ்கோபிக் வேணும்னா நீங்கள் ZXi வேரியண்ட் தான் எடுக்கணும். ஸோ அதுவும் ஒரு வித்தியாசம். சரியா, இதெல்லாம் தான் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். இப்போ பேக் சீட் போய் பார்ப்போமா? ஓகே, VXi உடைய பேக் சீட் அப்படின்னு வரும்போது ஜென்ரலாகவே வண்டியோடைய பாடி ஷேப்லேயோ சைஸ்லேயோ எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்படின்னு இருக்கும்போது பேக் சீட் ஸ்பேஸு, ஹெட்ரூம், நீரும் எல்லாமே சேமாக தான் இருக்குது, பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. பட் என்ன டிஃப்ரென்ஸ் நான் நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ZXi வேரியண்ட்லேயும் ZXi ப்ளஸ் வேரியண்ட்லேயுமே 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் இருந்துச்சு, கூடவே சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் ஒன்று இருந்தது. ஆனால் இந்த வேரியண்ட்டில் அது இல்லை. ஓகே, இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஒரே சிங்கிள் சீட்டு தான், இதில் ஆம்ரெஸ்ட்டும் கிடையாது. ஆனால் சென்டர் பேசஞ்சருக்கு ஓகே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு என்ன சொல்கிறதுங்க, ஹெட்ரெஸ்டாக கொடுத்துருக்கலாம், அது ஆனால் எந்த வேரியண்ட்லையுமே இல்லை. ஆனால் ஓவரால் இந்த பேக் சீட் யூஸபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 3 பேர் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். என்ன ஒரே ஒரு குறை என்ன தெரியுங்களா, இங்கே ஒரு இந்த டனல் தாங்க, மூணாவதாக ஒரு ஆள் சென்டரில் உட்காரும்போது இந்த டனல் கொஞ்சம் இடையூறாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஆனாலுமே எல்லா வேரியண்ட்லையுமே வரக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறது இந்த ரியர் ஏசி வென்ட்ஸ். பேசிக் மாடலேருந்து ரியர் ஏசி வென்ட்ஸ் வருது. பட் VXi வேரியண்ட்னு இருக்கும்போது ரியரில் 12 வோல்ட் சார்ஜிங் கூட கொடுக்கல. ZXi வேரியண்ட்லேயாவது 12 வோல்ட் கொடுத்துருந்தாங்க, ஆனால் இந்த VXi வேரியண்ட்டில் அதுவுமே இல்லை. மற்றபடி இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ரியருக்கு தனி கேபின் லைட்டிங் ரூஃபில் இல்லை. எல்லாத்துக்குமே பொதுவாக சென்ட்ரல் மவுண்டட் ஒரு எல்லோ மஞ்சள் பல்பு கேபின் லேம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஓகே அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். டோர் பேட்ஸில் ரியர் சீட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சாஃப்ட் ஃபேப்ரிக் பேடிங் முழங்கை வைக்கிற இடத்துல நீட்டாக இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜை பொறுத்தவரை சீட் பேக் பாக்கெட்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் பேக் சீட்டுக்கு ஒரு ஹுக்குமே வந்து ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய அளவில் குறையில்லை. ஆனால் இன்னும் கொஞ்சம் இந்த 60/40 ஸ்ப்ளிட் ரியர் சீட்ஸ், ரியருக்கு தனி சார்ஜிங் போட்டு அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக இருந்திருக்குன்றது என்னுடைய கருத்து. சேஃப்டியை பொறுத்தவரை 6 ஏர்பேக்ஸ், ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இல்லோல் அசிஸ்ட், ABS வித் EBD, ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ். அண்ட் இந்த டர்போ வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு ரியர் விண்ட்ஷீல்ட் டிஃபாகர், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுமே ஆட் ஆகுது. ஸோ பெரிய அளவில் குறையில்லை. 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங்கும் இருக்குது இந்த பிரேஸாவுக்குன்னு இருக்கும்போது அட்வான்டேஜுங்கிறது தான் சொல்ல முடியும் இந்த வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டுக்கு. இப்போ லக்கேஜ் ஸ்பேஸ் பார்ப்போமா? ஆல்ரைட், ஃபைனலாக இந்த VXi டர்போ மாடலோடைய லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே எல்லா வேரியண்ட்டுக்குமே புது பிரேஸாவை பொறுத்தவரை லக்கேஜ் ஸ்பேஸ் சேம் தான். 330 லிட்டர் வரைக்குமே ஆக்சுவல் ப்ராக்டிக்கல் லக்கேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து கேரண்டியே கிடைக்குது. அதுவும் VXi வேரியண்ட்டில் பார்சல் ட்ரே இல்லை, இந்த ஷெல்ஃப் இல்லை அப்படின்னு இருக்கும்போது ரூஃப் வரைக்குமே நீங்கள் தாராளமாக அடுக்கிக்கலாம். ஒரு 450-500 லிட்டர் வரைக்குமே லக்கேஜ் ஸ்பேஸ் நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இன்னொரு சின்ன ஒரு வருத்தமான விஷயம் என்ன சொல்லிட்டுங்களா, இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸுமே இல்லை அப்படின்னு இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக தான் சீட்டை நீங்கள் மடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த சீட் பேஸை அப்படி லிஃப்ட் பண்ணி அப்புறம் நீங்கள் அப்படி டில்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த பேக் சீட்டை மடக்க முடியும். இந்த டேக்ஸை ஃபுல் பண்ணி அப்படி மடக்கிக்கலாம். அப்படி மடக்கிட்டிங்கன்னா ஃப்ளாட் ஆயிடுதுங்க. இந்த ஓவரால் ஸ்பேஸே நல்லா செமையாக ஃப்ளாட் ஆயிடுது. ஆனாலும் இது வந்து ஸ்ப்ளிட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்திருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இங்கே தாராளமாக ஒரு பெரிய ஹெவியான ஐட்டம்னா ஏறி தூக்கி வச்சு அப்படியே உள்ள தள்ளி விட்டுலாம், அந்தளவுக்கு ஃப்ரீ ஆயிடுது. இட்ஸ் குவைட் நைஸ். ஓகே, ஆனால் இந்த பூட் ஏரியாவில் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது தான் குறைவாக இருக்குது. இங்கே பூட் ஸ்பேஸில் உங்களுக்கு தனி லைட்டிங் இல்லை. ZXi வேரியண்ட்டில் பார்த்தோம், ஆனால் VXiயில் இல்லை. ஆனால் இங்கே ஒரு ஹுக்கு வந்துடுது, பேக் ஹுக்கு பிரச்சனை இல்லை. அண்ட் 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்கே பூட் ஏரியாவில் இல்லைங்கிறது ஒரு சின்ன ஒரு வருத்தம் தான். அண்ட் இந்த ஃப்ளோருக்கு அடியில் ஆஸ் யூஷுவல் இப்போ புது பிரேஸாக பொறுத்தவரை எந்த வேரியண்ட்லையுமே உங்களுக்கு ஸ்டெப்னி, ஸ்பேர் வீல் இல்லை. அதுக்கு பதிலாக டயர் பங்க்சர் ரிப்பேர் கிட்டுக்கான மோட்டர் அண்ட் ஃப்ளூயிட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜாக்கெட், டூல் கிட் எல்லாமே இருக்குது. இங்கே ஸ்டோரேஜுக்கு நீங்கள் சின்ன விஷயங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ஓவரால் இந்த VXi வேரியண்ட்டோடைய பூட் ஸ்பேஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி விஷயங்கள் எல்லாமே. இப்போ வாங்க இந்த VXi வேரியண்ட்டோடைய வேல்யூ, இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும், இதில் நீங்கள் டர்போ எடுக்கலாமா என்ன எடுக்கலாமா, இந்த விஷயங்கள் பற்றி பேசிடுவோம். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் எல்லாரும் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்த மாருதி சுசுகி பிரேஸா ஃபேஸ் லிஃப்டோடைய VXi வேரியண்ட், அதுலேயும் VXi டர்போ வேரியண்ட்டுங்க. ஓகே, ஏன் இது குறிப்பாக டர்போ வேரியண்ட் தான் நான் வந்து வெயிட் பண்ணி இருந்து ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் பார்த்தீங்கல்ல, நான் டர்போ வேரியண்ட்டுக்கும் டர்போ வேரியண்ட்டுக்குமே ஃபீச்சர்ஸ்லேயே சில பல மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் டர்போ வேரியண்ட்டுக்கு விலை குறைவாக கொடுத்தாலுமே உங்களுக்கு அதிக பவர்,
அதிக ஃபீச்சர்ஸ் அண்ட் ஓவரால் பெட்டர் வேல்யூ ஃபார் மணி கிடைக்குது. ஓகே, இதில் குறிப்பாக ஹைலைட் ஃபீச்சர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகர் சேஃப்டிக்கு ஆட் ஆகுது. கூடவே வந்து பவர் ஃபோல்டிங் ஓஆர்விஎம்ஸ், அலாய் வீல்ஸ், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டர்போ வெர்ஷன் எடுத்தால் மட்டும்தான் கிடைக்குதுங்க. என்ஐ வெர்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ரீஃபைண்டான என்ஜின் கிடைக்குது. மேலும் லாங் டேர்ம் ரிலையபிலிட்டி மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் அண்ட் சிஎன்ஜி ஆப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு 1.5 என்ஜினோட மட்டும்தான் கிடைக்குதுங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் இன்கேஸ் ஸ்பிரிட்டடாக ஓட்டுறீங்க, ஹைவேஸில் நிறையா ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து மைலேஜ் பற்றி பெருசாக கவலை இல்லை, ஆனால் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு மெயின் ப்ரையாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டர்போ வெர்ஷன் Brezza VXi சரியான வேல்யூன்னு சொல்லுவேன். அதே உங்களுக்கு வந்து ஃபேமிலியோட ரிலாக்ஸ்டாக க்ரூசிங் பண்ணுற டிரைவிங் ஸ்டைல் தான் உங்களுக்கு பிடிக்கும், லாங் போவீங்க ஆனால் அவ்வளோ ஸ்பீடாக ஹை ஸ்பீடெலாம் ஓட்ட மாட்டீங்க, மைலேஜ் உங்களுக்கு ப்ரையாரிட்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா 1.5 லிட்டர் என்ஜின் குறிப்பாக சிஎன்ஜி ஆப்ஷன் ரொம்பவே சூட்டபிளாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஆட்டோமேட்டிக் கன்வீனியன்ஸ் எடுத்திங்கன்னா அது 1.5 லிட்டர் என்ஜினோட மட்டும்தாங்க கிடைக்குது. அதுவுமே நல்ல ரீஃபைண்டாக 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோட பேடல் ஷிஃப்டர்ஸோட கொடுக்குறாங்க. அது ஒரு ஹைலைட் தான். ஓகே, ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. நீங்கள் மாருதி சுசுகி Brezza வேரியண்ட்டில் VXiல என்ன வெர்ஷன் வாங்குவீங்க, உங்களுக்கு டர்போ பிடிக்குமா நான் டர்போ பிடிக்குமா, அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.